1 கொரிந்தியர் 9:17 2வது பகுதி. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. போன தியானத்தில் நம்ம பார்த்தோம், உற்சாகமாய் ஊழியம் செய்யும்போது அதற்கு பெரிய பலன் உண்டு, அதிக பலன் உண்டு. உற்சாகம் இல்லாட்டாலும் சில நேரங்களில் உற்சாகமே இருக்காது. ஒரு நேரத்தில் உற்சாகமாக ஊழியம் செய்வோம், ஒரு நேரத்தில் உற்சாகமே இருக்காது. சரி, செஞ்சு ஆகணுமே, நம்ம நம்முடைய பொறுப்பு செய்கிறேன்னு நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், செஞ்சு ஆகணுமே என்று உற்சாகம் இல்லாமல் சில நேரங்கள் போய்விடுகிறது. சில நேரம் உற்சாகமே இருக்காது, சில நேரம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஜெபம் பண்ண, வேதம் வாசிக்க, ஊழியம் பண்ண உற்சாகமாக இருக்கும். சில நேரம் உற்சாகமே இருக்காது. ஆகினால உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும், உற்சாகம் இல்லைன்னு செய்யாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தியோகம்னா பணி, ஆஃபீஸ். உக்கிரானம் என்பது பொறுப்பு மிகுந்த பணி. சாதாரண ஒரு வேலை இல்லை, பொறுப்பு மிகுந்த வேலை. பொறுப்பு மிகுந்த வேலை என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. உற்சாகம் இல்லாட்டாலும், சில பிள்ளைங்க உதாரணம் சொல்கிறதா இருந்தால் பிள்ளைகளுடைய படிக்கிறத சொல்லலாம். பிள்ளைகள் பல பிள்ளைகள் உற்சாகமாய் படிக்கிறது இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம். சில பிள்ளைகள் தான் உற்சாகமாக படிக்கிறாங்க, பல பிள்ளைகள் உற்சாகமாக படிக்கிறது இல்லை. பெற்றோர் கொடுக்குற அழுத்தம், ஆசிரியர் கொடுக்குற அழுத்தம், அதனால் படிக்கிறாங்க. படித்து ஆகணும், அது என்னுடைய கடமை அப்படின்னு படிக்கிறாங்க. ஆனால் அவங்கள விளையாட சொல்லுங்கள், உற்சாகத்தோடு போய் விளையாடுவாங்க. அவ்வளோ உற்சாகமாக விளையாடுவாங்க. அதுதான் வித்தியாசம். உற்சாகத்தமாய் ஒரு விஷயத்தை செய்வதற்கும், என்னுடைய கடமை ஆகவே நான் செய்தாக வேண்டும் என்று செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. பவுல் சொல்கிறான், இந்த ஊழியம் செய்கிறதுன்றது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு மிகுந்த வேலை. எ ரெஸ்பான்சிபிள் ஜாப். உக்கிரான உத்தியோகம். 1 பேதுரு 4:10 இவ்விதமாக சொல்கிறது. அங்கே இருக்கக்கூடிய உக்கிரானத்துவத்தை பற்றி, ஸ்டீவர்ட்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் ஸ்டீவர்ட்ஷிப். அதாவது ஒரு பெரிய பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருப்பது. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அதனால் நாம் எதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார், என்ன உக்கிரானத்துவம் கொடுத்திருக்கிறார், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல பண உதவி சொல்லப்படலை, வரங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நமக்கு ஆண்டவர் என்ன வரம் கொடுத்திருக்கிறாரோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். மற்றவர்களுக்கு அந்த வரங்களை மற்றவர்களுக்குள்ளே கடத்த வேண்டும், மற்றவர்களுக்குள்ளே உள்ளே செலுத்த வேண்டும். பவுல் சொன்ன மாதிரி 2 தீமோத்தேயு 1 நான் உன் மீது கைகளை வைத்தபோது உனக்கு உண்டான தேவ வரத்தை நிமித்தம். பவுல் தனக்குள்ளே இருக்கிற வரத்தை தீமோத்தேயுக்கு உள்ள கடத்தினான், உள்ளே செலுத்தினான். இன்னொன்று, நம்முடைய வரங்களை வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக, நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி திரிந்தார். இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகிக்கப்பட்டார். அந்த வல்லமையை, அந்த பரிசுத்த ஆவியை வைத்துக்கொண்டு பிசாசின் பிடியில் சிக்கியிருக்கிற யாவரையும் விடுவித்தார் என்று அந்த வசனம் சொல்கிறது.
நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்யணுமோ அவ்வளோ உதவி செய்யணும். அது ஒரு உக்கிரானத்துவ பொறுப்பு. அதே போல் 109 சங்கீதம் 8 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறு ஒருவன் பெற கடவன். அதனால் இது யூதாஸ் காரியத்தை பற்றி தீர்க்க தரிசனம். இதை எடுத்து கோட் பண்ணுகிறான் பேதுரு அப்போஸ்தலர் 1 அவனுடைய கண்காணிப்பை வேறு ஒருவன் பெறக்கடவன்னு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அவனுடைய ஊழியத்தை வேற ஒருவருக்கு நம்ம கொடுத்துருவோம், வேற ஒருவரை தெரிந்தெடுப்போம்னு தெரிந்தெடுக்கிறாங்க. அதனால் ஒரு உக்கிரானத்துவ உத்தியோகம் யூதாஸ் காரியத் கையில் கொடுக்கப்பட்டது. அவன் அதை அவன் செய்யலை. அதனால் அவனுடைய கையிலிருந்து அது பறிக்கப்பட்டு அது இன்னொருவருடைய கையிலே கொடுக்கப்பட்டது. அதனால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு உக்கிரான ஒரு உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார். ஆஃபீஸ் ஆஃப் ஸ்டீவர்ட்ஷிப். பாஸ்டராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், வேத போதகராக இருக்கலாம், சிறுவர் ஞாயிறு பள்ளி ஆசிரியராக இருக்கலாம், பாடகர் குழுவில் இருக்கலாம், இசைக்கருவியை வாசிக்கிறவராக இருக்கலாம், நிர்வாகத்தில் உதவி செய்கிறவங்களாக இருக்கலாம், கமிட்டி மெம்பராக இருக்கலாம், வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், தொழில் பண்ணுறவங்களாக இருக்கலாம், மாணவனாக படிக்கிற பிள்ளைகள் கையில் படிப்பு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிப்பு நான் எப்பவும் பிள்ளைகள் இடத்துல சொல்வேன், மாணவிகள் இடத்துல, எல்லாருக்கும் படிப்பு வராது, சிலருக்கு வராமல் போயிடும். படிப்பு வராமல் இருக்கலாம், சிலருக்கு வர்றதுக்கு கஷ்டம். படிப்பு வருதோ வரலையோ, புரியுதோ புரியலையோ, ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, உங்களால் ஆனவரை நீங்கள் படிங்க, உங்களால் ஆனவரை நீங்கள் எழுதுங்க, முயற்சி பண்ணுங்கள், மீதியை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதே மாதிரி இல்லத்தரசியாக இருக்கிறவர்கள், வீட்டு வேலை கஷ்டம்தான். வீட்டு வேலையில் பெரிய பெருமையோ மரியாதையோ கிடையாது. என்ன செய்கிறீங்க? வீட்டில் இருக்கேன்றத நாம் ஹோம் மேக்கர், நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றத சந்தோஷமாக பெருமையாக கிட்டத்தட்ட யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் அதுவும் கூட ஒரு பெரிய பொறுப்பு தான். மேற்கத்திய நாடுகளில் அது சந்தோஷமாக சொல்லுவாங்க, ஐம் எ ஹோம் மேக்கர். ஆண்களே கூட இல்லத்தரசர்களாக இருக்கிறாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, அதெல்லாம் மேற்கத்திய நாடுகளில் நடக்குது. அங்கே நான் ஹோம் மேக்கர், நான் இல்லத்தரசின்னு பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறாங்க. காரணம் அது ஒரு பெரிய பொறுப்பு என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், நாம் உணரலை. நம்ம கையில் என்ன பொறுப்பை, எந்த பொறுப்பான வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம செய்யணும். செய்கிறதுக்கு உற்சாகம் இருக்கோ இல்லையோ செய்யணும். இல்லைன்னா அது நல்லதல்ல. ஆகவே பொறுப்புள்ளவர்களாக வேலை செய்வோம். ஆமென்.